வணக்கம். இன்னார்க்கு இன்னார் என்றுங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ஒரு 10 நிமிஷங்கள் ஓய்வு கிடைத்தாலும் அதை மனைவியோடு உத்தமன் கழிப்பது வழக்கமாயிற்று. வீட்டில் அல்லது அவளுக்கு அலுவலகம் முடியும் நேரங்களில் அங்கேயே வந்து எங்காவது கூட்டிச் சென்றான். பல சமயங்களில் அவளது கார் அலுவலக பார்க்கிங் பகுதியிலே நின்றுவிட மறுநாள் கேபில் போய் எடுத்து வருவாள். சின்மயிக்கு தேர்வுகள் நெருங்க ஏதாவது காரணம் சொல்லி தாயாரும் கழன்று கொள்வாள். இவர்களுக்கு செல்ல இடமா இல்லை. எத்தனை மால்கள், ஷோக்கள், கடற்கரையே போதுமே. இடையே மருத்துவமனை அழைப்புகள் அடிக்கடி குறுக்கிடுவதும் நடக்கத்தான் செய்தது. ஆனால் அதனாலேயே சேர்ந்து பழகும் நேரங்களுக்கு மனதில் தனி சிறப்பும் கிடைத்தது. எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்வதற்கான நல் முத்துக்கள். சிக்கலாவின் இந்த சந்தோஷத்துக்கு ஒரு நாள் நச்சென்று ஒரு அடி விழுந்தது. அன்று இருவருமாக புதிதாக திறந்திருந்த ஒரு மாலில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தனர். அடுத்த மாதம் வர இருக்கும் அவளது பிறந்த நாளுக்கு பரிசு. பழங்கால வடிவில் ரோமன் எண்களுடன் கூடிய கை கடிகாரத்தை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடுதான் இருவரும் காபி ஷாப்பை நோக்கி சென்றனர், கை கோத்து கொண்டு. ஆனால் திடுமென கை பின்னோக்கி இழுக்கப்படுவது போல தோன்றவும் நின்று என்னவென்று பார்த்தால் 2:08 முன்பாகவே உத்தமன் அசையாமல் நின்று விட்டிருந்தான். அதிர்ந்து போய் அவனது பார்வை சென்ற திசையை நோக்கி சிற்கலாவுக்கும் வியப்புதான் என்றாலும் உத்தமனைப் போல அவள் அதிர்ச்சி அடைந்து விடவில்லை. ஏனெனில் அங்கே இன்னொரு இளைஞனோடு ஒட்டி கொண்டு நின்றது தீப்தி, உத்தமசீலனுடைய உதவி டாக்டர். ஒரு பாட்டிலில் 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடித்தபடி அவர்கள் நின்ற விதமே இருவரும் காதலர்கள் என்று பறைசாற்றுவதாக இருந்தது. அவர்களை பார்க்க பார்க்க உத்தமனின் கண்கள் சினத்தில் சிவந்து போயின. கணவனின் அதிர்ச்சியையும் தொடர்ந்த கோபத்தையும் பார்த்த சிற்கலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. டாக்டர் தீப்தி யாரையோ காதலிக்கிறாள் என்றால் அதில் இவளுடைய கணவன் உத்தமசீலன் அதிர்ச்சி அடைய என்ன இருக்கிறது? அத்தோடு ஏன் இந்த கோபம்? அறிவற்ற முட்டாள் என்று உத்தமன் முணுமுணுத்தது சிற்கலாவுக்கு தெளிவாகவே கேட்டது. மனைவி கூட இருப்பதையே மறந்தவன் போல தீப்தி என்று உத்தமனின் குரல் அதட்ட திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவளின் முகம் பயத்தில் வெளிறு கூட போயிற்று. கூட இருந்தவனும் ஒரு மாதிரிதான் விழித்தான். 2:08 அவர்களை நெருங்கிவிட்டான் உத்தமன். உனக்கு கொஞ்சமேனும் அறிவிருக்கிறதா? ஊரில் இருந்து உன் தாயார் சென்னைக்கு வந்து வளாகத்தில் உன் கூடவே இருக்கும்போது கூட இது என்ன அசட்டுத்தனம்? அவள்தான் இப்படி என்றால் உனக்கும் அமூளை இல்லை ஹரி. உனக்கு எத்தனை தரம் எச்சரிப்பது? இன்னொரு தரம் இந்த மாதிரி உன்னை நான் இவளோடு பார்க்க நேர்ந்தால் அப்புறம் கெட்வெல் பக்கமே வர முடியாமல் பண்ணிவிடுவேன், நினைவிருக்கட்டும் என்று சீறினான். திடுமென கைப்பையுள் வைத்திருந்த கை கடிகாரம் ரொம்பவும் கனப்பது போல சிற்கலா உணர்ந்தாள். தீப்தி எதுவும் அறியாத சின்ன பெண் இல்லை. அவளும் ஒரு டாக்டர். அவள் எந்த அளவு முதிர்ச்சியோடு நோயாளிக்கு சிகிச்சை செய்தாள் என்று சிற்கலா நேரிலேயே கண்டிருக்கிறாள். அப்படிப்பட்டவள் அவள் தேர்ந்தெடுத்த காதலனோடு சற்று லகுவாக இருந்தால் எதற்கு திட்டுவது? அதுவும் அவளை திட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவள் வேறு தப்பு செய்த மாதிரி நிற்பானேன்? திருமணத்தன்று கேட்ட பேச்சு, பிறகு பார்க்க வீட்டுக்கு வந்த தீப்தியுடைய தாயாரின் குமுறல், அப்போது மாமியார் தன்னை விலக்கி அனுப்பியது, முட்டி மோதிக்கொண்டு எல்லாமே நினைவு வந்து சிற்கலாவை குழப்பி அடித்தன. பல பிரச்சனைகளிலிருந்து ஒருவாறு மீண்டு அப்போதுதான் வாழ்க்கையை ஆவலாக எதிர்பார்க்க தொடங்கியிருந்தாள். செய்வது சொல்வது அறியாமல் திணறியபடி அவள் நின்றபோது, பார்க்கிங்கில் என் கார் நிற்கிறது, போய் ஏறு என்று தீப்தியை அதட்டினான் உத்தமன். அதற்கு பணிந்து அந்த பெண் குனிந்த தலை நிமிராமல் அங்கிருந்து சென்று விட்டாள். உத்தமனுக்கு அவள் ஏன் அப்படி பணிய வேண்டும்? இருவருக்கும் இடையே என்ன இருக்கிறது? அப்படி ஏதேனும் இருந்தால் தன்னை ஏன் மணக்க வேண்டும்? வெறும் பரிதாபம்தான் இல்லையா? தன்னோடு வந்த நினைவு உத்தமனுக்கு இப்போது இருக்கிறதோ இல்லவே இல்லையோ என்று சிற்கலா யோசிக்கும் போது, உனக்கு ஒரு தரம் தனியாக சொல்ல வேண்டுமா என்று அவன் எரிந்து விழுந்ததில் கண்ணை கரித்து கொண்டு வந்ததை சமாளித்து மாலின் கார் பார்க்குக்கு தானும் விரைந்தாள் சிற்கலா. நல்ல வேளையாக தன் உரிமை போல தீப்தி முன்னே ஏறி உத்தமனின் அருகே அமர்ந்து விடவில்லை. அப்பாடி என்று சிற்கலா காரில் அமர்ந்தால் அவள் கணவன் காரை அவளது அலுவலகத்துக்கு ஓட்டினான். என்ன என்று அவள் யோசிக்கும் போதே காரை நிறுத்தி, நீ உன் காரிலேயே வீட்டுக்கு போய்விடு சிற்கலா, நான் இவளை அவள் வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என்று விட்டு அவளது பதிலை எதிர்பாராமலேயே காரை ஒட்டி சென்றான். என்னவோ தீப்தி தான் முக்கியம் போல அவளை அழைத்து செல்கிறானே.
தாலி கட்டிய மனைவி அவளுக்கு ஒரு மதிப்பும் கிடையாதா? இப்படி பழைய செருப்பு போல கழற்றி வீசி விட்டானே. காரை எப்படி ஓட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாளோ அவளே அறியாள். ஏனெனில் வழி நெடுக மனம் குமுறி பொறுமியதில் வழியில் எதையுமே பார்த்த நினைவோ அவளுக்கு இருக்கவில்லை. பழக்கப்பட்ட வழியில் கைகளும் கால்களும் தானாக ஓட்டி வந்து வீட்டில் விட்டிருக்கின்றன. நல்ல வேளை, வழியில் தப்பாக எதுவும் நேரவில்லை. ஆனால் இனி இப்படி உணர்ச்சிகள் அலைப்பாயவோ அவளை பாதிக்கவோ விடக்கூடாது. அப்படியானால் தீப்தி பற்றி உத்தமசீலனோடு தெளிவாக பேசிவிட வேண்டும். வழக்கத்தை விடவும் அவன் வருவதற்கு தாமதமான ஒவ்வொரு வினாடியும் அவளது சீற்றம் அதிகமாகிக் கொண்டே போயிற்று. ஜெகதா சின்மயி இருவரும் படுக்க சென்று விட்ட பிறகுதான் உத்தமன் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவள் போருக்கு தயாராக காத்திருந்தால் அறைக்குள்ளே வந்ததுமே தன் குறையை அவன் பொரிய தொடங்கிவிட்டான். பெயர்தான் அருமையான மருத்துவர் என்று. கொஞ்சமேனும் பொறுப்பு வேண்டாம். அவள் தாயின் குணம் தெரிந்தவள் தானே. என்னமோ படத்தில் வருகிற வசனம் மாதிரி ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குகிற ரகம். பேசாமல் ஒதுங்கி போய் பிழைக்கிற வழியை பாராமல் எல்லாவற்றையும் உடைத்து விட இருந்தாளே. முட்டாள் முட்டாள் என்று கொட்டி தீர்த்தான். ஒரு கணம் சிக்கலாவுக்கு அவன் பேச்சில் எதுவும் புரியவில்லை. யோசித்துதான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அப்படியானால் தீப்தியின் காதலுக்கு அவளுடைய அம்மாதான் பிரச்சனையா? இவன் அவளுடைய கணவனுக்கு ஒன்றுமில்லையா? என்னவோ சொன்னானே, ஈரை பேனாக்கி என்று. அப்படி அவள்தான் தப்பு தப்பாக ஏதேதோ எண்ணி தவித்தாளோ? அநியாயமாய் அவளுடைய அருமை கணவனை தப்பாக நினைத்து விட்டாளே. தப்புக்கு பிராயச்சித்தம் செய்கிற வேகத்தில் தீப்தி அம்மா எங்கே இருக்கிறார்கள் என்று விசாரித்தாள். ஏதோ சொல்ல போனவன் முகம் மாற, ஏன் கேட்கிறாய் என்று மனைவியை கேள்வி கேட்டான். மகளின் காதலை பற்றி அவர்களிடம் எடுத்து சொல்லத்தான். இந்த காலத்தில், அதுவும் தீப்தியின் வயதில் தகுதியில் அவள் ஒருவரை விரும்புகிறாள் என்றால் இருவருக்கும் நீங்கள் முன்னின்று மனமுடித்து வையுங்கள் என்று கிட்டத்தட்ட அந்த மகள் வயதிலேயே உள்ள நான் விளக்கினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா என்றவள் உத்தமனின் ஷட்டப்பில் இருந்து திகைத்து விழித்தாள். அவளையா உத்தமசீலன் வாயை மூடச் சொன்னான்? அத்தோடு நிறுத்தாமல் அதற்கு மேலும் சொன்னான். இரும்பு குரலில் அதற்கு மேலும் சொன்னான். நான் சொல்வதை கவனி சிற்கலா. இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, மனதால் கூட. அவர்கள் இருவரையும் பார்த்ததையே நீ அடியோடு மறந்துவிட வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் நல்லது, நினைவிருக்கட்டும் என்றவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். அரைந்து சாத்தினானோ என்னவோ, அவளது முகத்தில் அரைந்த மாதிரியே இருந்தது அந்த மனைவிக்கு. அன்றிலிருந்து உத்தமசீலனை கண்ணில் காண்பதே சிற்கலாவுக்கு அரிதாகி போயிற்று. அதிகாலையில் எழுந்து பணிக்கு சென்றான். இரவிலோ அகாலத்தில் திரும்பி வந்தான். வரட்டுமா போகட்டுமா என்று ஒரு வார்த்தை கூட கிடையாது. அவளாக பேச இடமளிப்பதும் இல்லை. மொபைலில் பேசலாமோ என்றால் மருத்துவமனைக்கு சென்ற பின் தொடர்பு கூடாது என்பது எழுதாத சட்டமாக இருந்தது. என்னது இது? ஒரே வீட்டுக்குள் அந்நியர்கள் போல நடமாடுவதா என்று வேதனைப்பட்டு அது ஆத்திரமாக மாறி அவள் திவானில் போய் படுத்த போதும் அவன் தடுத்து ஒன்றும் சொன்னான் இல்லை. ஓரிரு நாட்கள் அவன் வீட்டுக்கே வராதுதான் பலனாக இருந்தது. போகட்டும் என்று எண்ணினானா? உங்கள் மகனை கண்ணிலேயே காணவில்லையே என்று மாமியாரிடம் மெல்ல நூல் விட்டு பார்த்தாள். சில சமயம் இப்படி நடப்பது உண்டு கலாமா. மருத்துவமனையில் நோயாளிகள் அதிகம் வந்து அல்லது சில சிக்கலான கேஸ்களை பார்க்கும்போது வீடு குடும்பம் எல்லாம் இவர்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போய்விடும் என்றவள் ஒரு கணம் பேசாதிருந்து, அந்த மாதிரி என்று எண்ணித்தான் உன் மாமாவை பற்றி நான் பெரிதாக எண்ணாமல் விட்டுவிட்டேன். ஆனால் பயப்படாதே, உத்தமன் அப்படி தன்னை கவனிக்காமல் விட்டுவிட மாட்டான். தந்தையின் உதாரணம் இருக்கிறது அல்லவா என்று வேறு மாதிரி ஆறுதல் சொன்னாள். அவனை நினைத்து ஒழுங்காக உண்ணாமல் உறங்காமல் உன் உடம்பை கெடுத்து கொள்ளாதேம்மா என்றாள் பரிவாக. உங்கள் மகனுக்கும் தீப்தி டாக்டருக்கும் என்ன உறவு என்று அன்பான மாமியரிடம் எப்படி கேட்பது? உத்தமனின் இந்த போக்கு பாராமுகத்துக்கு தீப்திதான் காரணம் என்பது சிற்கலாவுக்கு நிச்சயமாக இருந்தது. ஆனால் அது என்ன? சுந்தரகாண்டத்தில் ஒரு வாக்கியம் வரும், அசோகவனத்தில் இருந்து மனதால் அனுமான் ராமனை அடைந்தான் என்று வினாடிக்குள் எங்கெங்கோ செல்லக்கூடிய மனமாயிற்றே. உத்தமனின் போக்குக்கு தன் போக்கில் ஏதேதோ காரணங்களை சித்தரித்தது. தீப்திக்கும் உத்தமனுக்கும் ஏற்கனவே காதல் இருந்ததோ? ஏதோ ஊடலில் அவள் கோயமுத்தூருக்கு சென்றிருப்பாளோ?
அந்த கோபத்தில் இருந்தபோது தங்கைக்காக சிற்கலா தவிப்பதை பார்த்து குடும்ப கடமை உணர்வுள்ள உத்தமசீலன் தன்னை மணந்து விட்டானோ? இப்போது காதலி திரும்பி வந்து திருந்தி வருந்தவும் இவனும் தவிக்கிறானோ? ஆனால் அன்று உத்தமன் கோபமல்லவா பட்டான். அவளும் இன்னொருவனோடு. அதற்கும் அவளது பேதை மனது காரணம் கண்டுபிடித்தது. தீப்தி திரும்பி வந்துவிட்ட பிறகும் உத்தமனுக்கு மனமாகிவிட்டதால் இருவரும் அவரவர் வாழ்வை நல்லபடியாக செலுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த காலகட்டம்தான் உத்தமன் மனைவியிடம் பிரியம் காட்டி பழகியது. அவள் ஹரியோடு பழகியது. ஆனால் தீப்தி ஹரியை அப்படி சேர்த்து பார்த்ததும் உத்தமனுக்கு பூச்சு உதிர்ந்து உள்ளிருக்கும் பழைய காதல் தலை தூக்கிவிட்டது. அதனால்தான் இந்த பாராமுகம். கோர்வையாக தோன்றிய காரணங்களால் சும்மாவே துடித்துக் கொண்டிருந்தவளுக்கு உச்சந்தலையில் ஆணி அடித்து உண்மை புரிய வைக்கப்பட்டது. இந்த பணியை செய்தது தீப்தியுடைய தாயார். ஒரு நாள் அலுவலகத்துக்கே வந்து சிற்கலாவை கூப்பிட்டு அந்த சரோஜா சின்னவளிடம் பேசினாள். தன் மகளுக்காக வழி விலக சொல்லி கேட்டாள். புரியாமல் கலக்கத்துடன் பார்த்தவளிடம் சரோஜா விளக்கினாள். பாரம்மா, நடந்த விஷயம் உனக்கு எவ்வளவு தெரியும்? அண்ணி உன்னிடம் எது எது சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. எங்கள் இரு குடும்பங்களும் ரொம்ப சிநேகிதம். என் கணவர் இறக்கும்போது அவர் கையில் அடித்து மகள் பொறுப்பு அவரது என்று அண்ணன் வாக்கு கொடுத்திருந்தார். சீலன் தம்பிக்கு தொழிலிலும் துணை நிற்கவே என் மகளுக்கு பணம் கட்டி டாக்டருக்கு படிக்க வைத்தார். ஏதேதோ நினைத்தோம். மகளும் தான். கடைசியில் தீப்தியோ நானோ இல்லாத போது பணத்தோடு பெண் வந்ததும் சட்டென்று உன்னை மனமுடித்து விட்டார்கள். அந்த கலக்கத்திலும் பொறுக்க மாட்டாமல் உத்தமன் பணத்துக்காக பார்க்கிறவர் அல்ல என்றாள் சிற்கலா. பின்ன உன்னை கட்ட என்ன காரணமா? என்னவாகவோ இருந்துவிட்டு போகட்டும். ஆனா கூடவே வைத்து பழகிய தினசில் என் பெண்ணின் பெயர் வேறு கெட்டுவிட்டதே. வேற நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைப்பதாக அண்ணி சொன்னார்கள். இந்த மருத்துவமனைக்கு குறைவில்லாத வருமானம் உள்ள மருத்துவமனை சொந்தக்காரருக்குத்தான் பெண்ணை கட்டி கொடுப்பேன் என்றதற்கும் ஒத்துவிட்டு இப்போது மூச்சு பேச்சையே காணோம். பார்த்தால் பழைய மாதிரி கூடவே வைத்துக் கொள்கிறான் உன் புருஷன். என்னடி என்று மகளை கேட்டால் உன்னை ரத்து பண்ணிவிட்டு அவளை கட்டி கொள்கிறதாகவும் எப்படி கேட்க என்று யோஜனை போலவும் சொல்லுகிறாள். பாருமா, உன்கிட்ட பணம் இருக்கிறது. வெளிநாட்டு பழக்கம் எல்லாம் உன் அப்பா அம்மாவுக்கு உண்டாமே. அதனால வேற கல்யாணமும் பிரச்சனையே கிடையாது. அதனால தயவு பண்ணி என் மகளுக்கு வழி விடுமா, உன் காலில் விழுகிறேன் என்று அவள் எழவும் சிற்கலாவுக்கு உடம்பு கூசிவிட்டது. போக வர ஆட்கள் இருக்கும் அந்த பார்வையாளர் ஹாலில் வைத்து காலில் விழுந்து விடுவார்களோ என்று அதெல்லாம் பண்ணாதீர்கள் என்று கூறி அவசரமாக பின்னடைந்து நின்றாள். பாருங்கள், இது அலுவலகம். இங்கே வைத்து ரசாபாசம் வேண்டாம். நான் யோசித்து முடிவு செய்கிறேன். இப்போது நீங்கள் போங்கள். எனக்கு அலுவலக வேலை இருக்கிறது என்று மனதில் இல்லாத உறுதியை குரலில் காட்டி தீப்தியுடைய தாயாரை அமைதியாகவே அனுப்பி வைத்தாள். ஆனால் அதற்குள் மனம் மிகவும் சோர்ந்து போயிற்று. கிட்டத்தட்ட அவள் யோசித்ததைத்தானே இந்த பெண்மணியும் சொல்கிறாள். ஆனால் உத்தமன் கூறவில்லையே என்றது மனது. அதுதான் எப்படி கேட்க என்று யோசிப்பதாகவும் அந்த அம்மா சொல்கிறாளே. ஆனால் முகத்தை பார்க்கவும் பிடிக்காமல் ஒதுங்கும் போதே தெரியவில்லையா? எதுவானாலும் அவனோடு நேரில் பேசாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று எண்ணினாள். ஒருவேளை அந்த அம்மா பொய் சொன்னால் என்று மனம் அதிலேயே நின்றது. ஆசை கொண்ட மனதின் கூற்று என்று மூளை இடித்துரைத்த போதும், சில பல நாட்களாக உத்தமனின் நடவடிக்கை எல்லாமே எதிர்மறையாக இருந்த போதும் கணவனோடு நேரில் பேசாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பதில் அவளது மனது பிடிவாதமாக இருந்தது. அன்று எப்படியும் கணவனோடு பேசியே தீர்வது என்று மொட்டை மாடி தோட்டத்திற்கு போய் அமர்ந்து காத்திருந்தாள். காது மனம் எல்லாம் அறைக்குள் தான். சிறு அரவம் கேட்டு அவள் எழுந்தபோது உத்தமன் வெளியே வந்தான். படுத்து தூங்கவில்லையா என்று அதட்டினான். அதை கூட சற்று அன்பாக கேட்க முடியாதா? நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இங்கே உட்கார்ந்து கண் விழித்து காத்து கொண்டிருக்கிறேன். கன நேர அமைதிக்கு பின் அதை இன்னொரு நாள் என்று அவன் தொடங்கும் போதே சிற்கலா குறுக்கிட்டு பேசினாள். இல்லை, இப்போதே சொல்லியாக வேண்டும் என்றாள் பிடிவாதமாக. ஓ, ஒரு முடிவோடுதான் இருக்கிறாய் என்று தெரிகிறது. என்ன சொல்லு? கணவனை பிடித்து வைத்து பேசவும் வகை செய்து விட்டாள்.
ஆனால் அவன் பேசச் சொல்லியும் முடியாமல் அவளுக்கு தொண்டை அடைத்தது. எண்ணி இதை கேட்க இயலாமல், இன்னமும் டெல்லியில் அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்கிறது, சின்னுவை அழைத்து கொண்டு நான் அங்கே போய்விடுகிறேன், நீங்கள் நிம்மதியாக வந்து வேறு மனம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் அவள் தடுமாற்றத்தோடு. ஓர் எட்டில் அவள் அருகே வந்து தோளை பற்றினான் உத்தமன். ஒரு வேக மூச்சின் பின், திருமணம் என்றால் அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறதா? அதெல்லாம் முடியாது என்றான் கோபக்குரலில். ஏ, அந்த அம்மா சொன்னது போல என் அம்மா அப்பாவின் பணமா? நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லையே. எந்த அம்மா என்று நான் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் எனக்கே ஒரு ஊகம், சரியான ஊகமே இருக்கிறது. ஆனால் உனக்கே உண்மை தெரிகிறதல்லவா? பின்ன ஏன் என்று யோசிப்பதுதானே என்று கேட்டான் அவன். ஆனால் தீப்தியை பற்றி வெளிப்படையாக பேச முடியாமல் சிக்கலா இன்னமும் தயங்கினாள். ஒருவேளை அது தவறான ஊகமாக இருந்தால் அவள் அல்லவோ சின்ன புத்திக்காரி ஆகிவிடுவாள். சில வினாடிகள் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு உத்தமனை கேட்டான். யோசிப்பது அவ்வளவு கஷ்டமா? ஆனால் அதற்கு தேவையானது தலைக்குள் இல்ல போல என்று சீண்டினான். இந்த சீண்டலில் என்னவோ உள்ளே தளர்ந்தது. நிமிர்ந்து, எனக்கு மூளை இல்லதான், போகட்டும், ராவணன் போல 10 மடங்கு வைத்திருக்கும் நீங்கள் விளக்குவதுதானே என்றாள் பதிலுக்கு. அவளைப் போலவே அவனும் இறுக்கம் தளர்ந்து உணர்ந்தான் போலும். லேசாக முறுவலித்து, ராவணனா? இன்னும் என்னவெல்லாம் பெயர் சூட்டப் போகிறாயோ? போகட்டும், இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கொள், நான் ராவணனா அல்லவா என்று தெளிவாகிவிடும் என்றான் லகுவாக. ஆனால் ஷு என்று தன் உதட்டில் விரல் வைத்தவன் அதே விரலை அவள் வாயிலும் ஒற்றவும் அவளுக்கு ஒரு மாதிரியாகி மூச்சடைத்து விட்டது. இவனுக்காக இவ்வளவா ஏங்கிக் கொண்டிருக்கிறாள்? அவளது கையை பிடித்து கூட்டிப்போய் முன்போல படுக்க வைத்த போது அவளுக்கு மறுக்க தோன்றவில்லை. அவன் கேட்ட அந்த 1 வாரம் எப்படி கழிந்தது? நல்ல வேளை, அலுவலக வேலை மட்டும் இல்லை என்றால் அவளுக்கு பைத்தியம் பிடித்திருக்க கூடும். தாங்க மாட்டாமல் பழையபடி திவானுக்கு செல்ல முயன்றால் அதற்கும் அவன் விடவில்லை. ஆனால் எதற்கு? தப்பாக திரும்பி பார்க்க கூட இல்லையே. எப்படி கழிந்தது என்று தெரியாத 7 நாட்கள். அன்றைய இரவில், நாளைக்கு அலுவலகத்துக்கு விடுப்பு சொல்லிவிட்டு என்னோடு வெளியே வர முடியுமா என்று வினவினான். முடியுமாவா? அவன் சொன்ன 7 நாட்கள் கழிந்து என்ன சொல்ல போகிறானோ என்று உடம்பின் ஒவ்வொரு அணுவும் துடிக்கையில், செய்ய முடியாத என்று ஒன்று உண்டா? தலைகீழாக கூட நடப்பாளே. வருகிறேன் என்றாள் கம்மிய குரலில். சென்ற இடமோ, அங்கே அவள் பார்த்ததோ அவள் கற்பனை கூட செய்ய முடியாததாக இருந்தது. உத்தமசீலன் அவளை அழைத்து சென்ற இடம் ஒரு திருமண சார் பதிவாளர் அலுவலகம். உள்ளூரை ஏதேதோ எண்ணங்கள் கூத்தாட கேள்வியாய் அவள் நோக்கவும், இங்கே நீ ஒரு சாட்சி கையெழுத்து போட வேண்டும் சிற்கலா என்றபடி சுற்றிலும் பார்த்தான். சாட்சி கையெழுத்து? உள்ளம் பரபரக்க, நீங்கள் சொன்னால் எதையும் யோசிக்காமல் உடனே போடுவேன் என்றாள் அவள். புன்னகை புரிய முயன்றாலும் அவனது இறுக்கம் இன்னும் முழுதாக தளரவில்லை போலும். சுற்றிலும் துழாவிய அவனது பார்வையில் ஒருவர் ஓடி வந்தார். எல்லாம் தயார் சார், முதல் ஆளாக கூப்பிட்டு விடுவார்கள் என்றவர் கை கடிகாரத்தை பார்த்து, நேரமாகிவிட்டது, உள்ளே போகலாமா சார் என்று கேட்டார். மற்ற அனைத்தும் அவளது ஆசை கொண்ட மனம் என்று அஞ்சினாலே அதன் விருப்பப்படிதான் நடந்தது. உள்ளே சற்று மறைவாக நின்ற ஜோடி தீப்தியும் ஹரியும் தான். மணமகன் வகையில் இருவரும் வந்திருந்தார்கள். பதிவு புத்தகத்தில் கையெழுத்திட்டு சட்டப்படியும் மாலை தாலியோடு சம்பிரதாயப்படியும் திருமணம் நடைபெற்றது. பெரிய ஹோட்டலில் விருந்து கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உணவு முடிந்து வந்தவர்களும் சென்று விட்டார்கள். இனி தீப்தியுடைய தாயார். உத்தமனின் ஆலோசனைப்படி தீப்தி ஏற்கனவே எழுதி வைத்திருந்த கடிதம் உதவி செய்ய, அதற்குள் வந்துவிட்ட ஜெகதாவின் பேச்சும் உத்தமனுடைய குடும்பத்து பெரிய பரிசும் சேர்ந்து கொள்ள சரோஜா மற்றவர்கள் அஞ்சியதற்கு ஓரளவு அமைதியாகவே நிலைமையை ஏற்றுக்கொண்டாள். எப்படியும் இந்த மருமகனோடு சேர்ந்துதானே வாழ்நாள் முழுதும் வாழ நேரும் என்று புரிந்திருக்கும் என்றாள் உத்தமனுடைய அன்னை. சமாதானப்படுத்தும் போது அதை கோடி காட்டியதாகவும் கூறினாள். வீட்டுக்கு சென்றதும், கொஞ்ச நாளாக பாடாய் படுத்தி விட்டீர்கள், இருவரும் போய் ஓய்வெடுங்கள் என்று மகனையும் மருமகளையும் அனுப்பி வைத்தாள். அறைக்குள் சென்றதும், அம்மா சரோஜா ஆண்டிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கோடி காட்டித்தான் அனுப்பியிருக்கிறார்கள் என்றான் உத்தமன். அப்போ உத்தம மைந்தனாக எல்லாம் சொல்ல போகிறீர்கள் போல என்று கேட்டாள் சிற்கலா.
அவளை யோசனையோடு பார்த்தான் உத்தமன். பிறகு, சொல்லலாம், ஆனால் நான் சொல்வது உனக்கு பிடிக்கும் என்று எனக்கு என்ன உத்தரவாதம்? அதை தந்தால் சொல்கிறேன் என்றான். சற்று திகைத்துவிட்டு, அது என்ன சொல்வது என்று யோசித்தும் எனக்கு புரியவில்லையே என்றாள் மனைவி. அது சரி, ஆனால் எப்போதும் யோசிப்பதுதானே கடினம். செயல்படுவது? ஏதாவது செய்தால் என்ன? என்ன செய்வது என்று அப்போதும் விழித்தாள் சிற்கலா. என்ன செய்வது? தோளை குலுக்கினான். என்ன கேட்டால்? முதல் 8 எடுத்து வைக்கும் உரிமையை முன்பே தந்துவிட்டேனே. அனுமதி கூட இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? குறிப்பு காட்டிவிட்டான். அவனை விழி விரிய பார்த்து, அனுமதியை நான் தந்தால் என்று இழுத்தாள். அவன் கரார் பேர் வழியாக இருந்தான். தந்தால் தராவிட்டால் என்று ஊகமெல்லாம் கிடையாது. தருவதாக உறுதியாக சொல். தருகிறேன் என்று அவள் முகம் சிவக்க கூறும்போதே அவளை அருகிழுத்து இறுக அணைத்து முத்தமிட்டான் அவளுடைய கணவன். ஆனால் அவள் சற்று விலகவும் திகைத்து போனான். பிடிக்கவில்லையா என்று தடுமாற்றத்தோடு கேட்டான். பிடித்ததே. பின்னே? கண்ணில் சிரிப்போடு அவன் மார்பில் வைத்திருந்த கைகளை எடுத்து அவனை சுற்றிலும் செலுத்தி அணைத்தபடி, அப்போது காற்று போக இடம் இருந்தது என்று இழுத்தாள் சிற்கலா. ஓஹோஹோ! சற்று பொறுத்து உத்தமன் குறைப்பட்டான். முதலில் இருந்தே இதுதான் எனக்கு ஆசை. ஆனால் உனக்குத்தான் அந்த எண்ணமே இல்லையே. ஒரேடியாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பரிதாபப்பட்டு மணந்தவருக்கு சுமையாகிவிடக்கூடாது என்றுதான். பரிதாபப்பட்டா? மட்டி பெண்ணே, மறுபடியும் மண்டை ஓட்டுக்குள் ஒன்றுமில்லை என்கிறாயே. யாரோ ஒரு பெண்ணை அந்த செல்வேசன் என்ன சொன்னால் எனக்கென்ன வந்தது? அல்லது அவனிடம் திட்டு வாங்குகிற எல்லோரையும் மணப்பேனா என்று கேட்டான் கணவன். அப்படி மணக்க நான் தான் விட்டுவிடுவேனா? அது சரி, இப்போது வீரம் பேசு. டெல்லியில் பெற்றோருக்கு வீடு இருக்கிறது, அங்கே போய்விடுகிறேன் என்று கூறிய போது இந்த வீராதி வீரி சூராதி சூரி எங்கே போனாளாம்? சற்று அசடு வைந்துவிட்டு, ஆனால் இன்னமும் தீப்தி பற்றி எனக்கு முழுதாக புரியவில்லையே, எல்லாம் சொல்லுங்களேன் என்று அவள் கெஞ்சுதலாக கேட்க, கட்டாயம், ஆனால் இப்படி நின்று கொண்டே அல்ல, வா என்னோடு உட்கார் என்று அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு அமர்ந்து அவனும் சொல்லலானான். ஹரி தீப்தி இருவருக்கும் முதல் பார்வையிலிருந்தே காதல். ஆனால் சரோஜா ஆண்டி பற்றி இப்போது உனக்கு புரியும் தானே? அவர்களுக்கு பயந்து என்னை திரையாக வைத்து இங்கே சந்தித்தார்கள். அதற்கு மேல் அந்த கோயம்புத்தூர் கசின் திருமணத்துக்கு உதவி செய்ய போவதாக சொல்லி இருவரும் ஊட்டியில் கொட்டமடித்திருக்கிறார்கள். எல்லை மீறி போய்விட்டார்கள். தெரிந்தால் அந்த அம்மா தூக்க மாத்திரை என்பார்கள். கல்யாணமாகிவிட்டால் ஒருவாறு சமாதானப்பட்டு விடுவார்கள் என்று எண்ணினோம். திருமணம் முடியும் மட்டும் விஷயம் கசிந்து விடாமல் காக்க வேண்டியிருந்தது. சட்டப்படி எதிர்ப்பு தெரிவிக்க அவகாசம் தருவதற்கான நோட்டீஸ் கொடுத்து திருமண பதிவு அலுவலக போர்டில் இருவர் பெயர்களையும் ஓசைப்படாமல் போட்டு காத்திருந்தோம். அதற்குள் இருவரையும் பொது இடத்தில் சேர்த்து பார்த்தபோது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இவ்வளவு நாட்கள் என் பெயருக்கு மறைவில் காதலனோடு சந்திப்புகள் இருந்ததால் வெளியே தெரியவில்லை. எனக்கும் மனமாகி தீப்தி தாயாரும் மருத்துவமனை குடியிருப்புக்கே வந்துவிடவும் அது முடியவில்லை. காத்திருக்கும் பொறுமையும் இல்லாமல் வெளியே சந்தித்தார்களாம். எப்படி இருக்கிறது? இதற்கு மேல் கடைசி வாரம் இருந்தபோது நீ போர்க்கொடி உயர்த்தினாய். டெல்லிக்கு போவதாக மிரட்டல் வேறு. அதுதான் 7 நாள் பொறுத்திருக்க சொன்னேன். ஆனால் என்னிடம் இப்படி என்று சொல்லி இருக்கலாமே என்று குறையோடு கேட்டாள் சிற்கலா. எப்படி? நீ எப்படி மாறுவாய் என்று என்ன நிச்சயம்? டெல்லியை சொல்லி மிரட்டின மாதிரி என்ன செய்வாயோ என்று பயம். ரகசியம் காப்பதாக மூவரும் சத்தியம் வேறு செய்திருந்தோம். என்ன செய்வது சொல். அவன் தோளில் தலையை அழுந்த பதித்து கொண்டு, சாரிப்பா, பாவம், என்னால் ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா என்றாள் அவள். அழுந்திருந்த தலையின் மேல் உதடு பதித்துவிட்டு அவன் சொன்னான், கஷ்டம் எப்படி வரும்? முதல் பார்வையிலேயே உனக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் போல உந்துதல் தான். அதுதான் வீல் சேர் அனுப்பினேன். அப்புறம் சின்னுவை சரியாக கவனிக்கவில்லை என்று கோபம் வந்தது. ஆனால் உன் முகம் மறக்கவில்லை. பார்பெக்யூவில் சும்மா கூட வேலை பார்க்கிறவரோடு வந்தாய் என்று நினைத்தால் அவன் மனைவி என்கிறான். சுள்ளென்று அவமானப்படுத்தி விட்டு போனால் தூக்கம் வரவில்லை. அவன் என்மேல் கோபத்தை உன்மேல் காட்டி கொத்தினால்
அடுத்தவர் வாழ்வு வேறு நினைக்கக்கூடாது என்று எனக்குள் அறிவுறுத்தி கொண்டேன். சமநிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணிய போது மறுபடி என் வாழ்வுக்குள் நீ வந்தாய். நல்ல வேளையாக அம்மாவிடம் ஆலோசனை கேட்டாய். மீண்டும் வாய்ப்பு என்று எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உன்னை என் கண் பார்வையில் வைத்துக்கொள்ளவே திருமணம் செய்தேன். பிறகு அந்த முதல் நாள் வெளியே படுக்க வேண்டாம் என்று தடுத்தாயே, ஒவ்வொரு தடைக்கும் என் மனதில் உற்சாகம் எப்படி பொங்கியது தெரியுமா? ஒரே அறையில் இருக்கலாம் என்றபோது உன் மனதில் வேறுபாடு தோன்றவில்லை என்ற ஆனந்தம். முகத்தில் காட்டிவிடக்கூடாது என்று திரும்பிக் கொண்டேன். அடடா, உங்களுக்கு என்னோட அறையில் தூங்க பிடிக்கவில்லையோ என்றல்லவா நினைத்தேன் என்று அதிசயித்தாள் மனைவி. அழகான இளம் சிவப்பு பட்டுச்சேலை, கைகளில் ஒளிக்கற்றைகளை வாரி இறைத்த வைர நகைகள், கழுத்தில் தொங்கிய புது தாலி. பார்க்கும்போது அந்த காய்ந்த மாடு நினைவுதான் வந்தது. உன்னை பயமுறுத்தி விடக்கூடாது என்றுதான் அதையே கேலி போல மாற்றி பேசினேன். உண்மையில் எனக்கு நானே அறிவுறுத்தி கொண்டேன். நம்பவே முடியவில்லையே. என்னமோ மாதிரி எப்படி நடித்தீர்கள்? நடிப்புத்தானா என்று இன்னமும் பிரமிப்பாக இருக்கிறது. அனைத்து முத்தமிட்டு இன்னமும் சந்தேகமா என்று கேட்டவன் விலகி இதோ வருகிறேன் என்று சென்றான். வலுவிழந்து விட்டவை போன்று லேசாக நடுங்கிய கால்களை அழுத்தி வைத்து அவள் பலம் கூட்டிய போது அவன் திரும்பி வந்து விட்டான். இதை பார் என்று ஒரு நகைக்கடை பையை அவளது கரங்களில் திணித்தான். சின்னதுதான், அதில் சேபிள் பின் கூட அகற்றப்படவில்லை. அவனை ஏறிட்டு பார்த்தாள். பிரித்து திறந்து பார் என்றான் அவளையே பார்த்து. என்னவோ இருக்கிறது. ஆவலும் படபடப்புமாக பெட்டியை திறந்து பார்த்தால் உள்ளே இருந்தது ஒரு தங்க பெண்டன்ட். நகைக்கடை பெட்டியில் தங்க நகை இருப்பது அதிசயமில்லைதான். ஆனால் நகையின் வடிவம் பனை ஓலை விசிறியாக இருந்து மெல்லிய சங்கிலியில் கோத்திருந்தது. பிரமிப்பும் மகிழ்ச்சியுமாக பார்த்தபோது அதை எடுத்து அவள் கழுத்தில் அணிவித்தபடி அவன் சொன்னான். ஓலை விசிறி பேச்சு நினைவிருக்கிறதா? அன்று எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. எல்லாம் நன்றாகிவிடும் என்று முழு நம்பிக்கையும் வந்தது. எனவே நமக்கு வழக்கமாக நகைகள் வாங்கும் கடை ஆச்சாரியிடம் வடிவம் விவரித்து செய்ய சொல்லி வாங்கி வைத்தேன். என்னுடைய ஆசையில் என்னென்னமோ கற்பனை செய்து விட்டேனோ என்று கூட எனக்கு அச்சம்தான். அந்த கலக்கத்தில் பிரித்து பார்க்கும் தைரியம் கூட வரவில்லை. அப்போது போட்ட பில் கூட உள்ளேயே இருக்கும் பார். பார்த்து அறிவதற்கு என்ன இருக்கிறது? ஆனாலும் அவனது ஆசைக்காக பிரித்து பார்த்துவிட்டு உதட்டை பிரிக்கினாள் சிற்கலா. இதில் ஒரு குறை இருக்கிறதே என்றாள். இருக்காதே, நான் சொன்ன மாதிரியே செய்திருந்ததே என்றான் அவன் பரபரப்புடன். அதுதானே பார்த்தேன். என்னடா கோபம் வந்தால் அடிப்பதற்கு தோதா விசிறிக்காமல் நீளமாக இல்லையே என்று யோசித்தேனா என்று அவள் முடிப்பதற்குள் இருவருக்குமே சிரிப்பு பீறிட்டது. சிரித்து முடித்ததும் பிரகாசிக்கும் கண்களால் அவனை பார்த்து, முதல் 8 நான் தான் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, நினைவிருக்கிறதா? இது போதுமா என்று எம்பி அவனை முத்தமிட்டாள் அவள். அதன் பின் கணவன் மனைவிக்கிடையே காற்று புக மெய்யாகவே இடமில்லை. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிட்டாங்க எழுத்தாளர் ரமணிச்சந்திரன் அவர்கள்.